ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த சூனியக்கார கொரியன் டிராமாவோட 12th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில இந்த சூனியக்காரி நம்ம ஹீரோவை ஒரு கத்தியால குத்திடுவாளா, ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிடுவா. அப்படியே ஒரு கத்த எல்லாரும் எகிரி போய் விழுவாங்க. அப்புறம் அப்படியே ஹீரோயின் சூனியக்காரியோட கழுத்தை பிடிச்சிட்டு நிப்பாளா. அப்படி இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் செம்ம கோவமா, நீ சாவு சாவுன்னு கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்க, நான் செத்துட்டேன்னா அந்த சாபத்தை உன்னால அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, எனக்கு நீ தான் சாபம், நீ சாவு, நீ செத்தாதான் நிம்மதி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சூனியக்காரியோட கழுத்தை விடவே மாட்டா. அப்புறம் நம்ம மந்திரவாதியோட அசிஸ்டன்ட் தான் கொஞ்சம் உஷாராகி, அவளை விட்டுரு, அவளை கொன்றாத, அவளை கொண்டுட்டா அப்படின்னா சாபத்தை ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருன்னு கெஞ்சிரான். அதோட இந்த சூனியக்காரி செத்துட்டானா அங்க ஏத்தி வச்சிருக்க மெழுகுவர்த்தி எல்லாமே அணைஞ்சிரும் போல. ஏன்னா இந்த சூனியக்காரி சாபத்தோட கனெக்ட் ஆயிருக்கா. ஆனா ஹீரோயின் எதையுமே கேட்க மாட்டா. அப்புறம் தான் அசிஸ்டன்ட், நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஹீரோவை தான் காப்பாற்றணும், ஹீரோவை பார்ப்போம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ பேரை கேட்டதும் தான் ஹீரோயின் கொஞ்சம் சாந்தமாகறா. அப்படியே அந்த சூனியக்காரியை கீழே போட்டுட்டு ஹீரோயின் அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்புறாங்க. அசிஸ்டன்ட் ஹீரோவை தோல்ல தூக்கி போட்டு போறான். இந்த சூனியக்காரியும் அவங்கள துரத்தி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ராஜமாதாவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு போல. வேகமா மந்திரவாதியை வந்து பார்த்து, நான் கொஞ்சம் வீரர்களை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன், உடனடியா இளவரசி இருக்கிற இடத்துக்கு போங்க, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. அந்த சூனியக்காரி அடியாள் பொண்ணுங்களை கூப்பிட்டுட்டு எங்கேயோ போயிருந்திருக்கா, அப்ப கண்டிப்பா இளவரசிக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மந்திரவாதிக்கு இப்பதான் தெரியுது. அவர் அப்படியே ஷாக் ஆகுறாரு. அண்ணா கரெக்டா இளவரசியா, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்க வராரு. ராஜமாதாவும் நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு கேட்டா, ராஜா அதுக்கு, நீங்க ஏதோ அவசரமா போய்கிட்டு இருக்கிறத பார்த்தேன், அதனால என்னன்னு பின்னாடியே வந்தேன், அது என்ன இளவரசின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ராஜமாதா நமக்கு ஒரு வாரிசு வேணும்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், ஒரு பூஜை பண்ண சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா ராஜாக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அவர் டைரக்டா இதை சொல்லிக்கல. பரவாயில்லையே, டோயஸ் டெம்பிள்லயும் சரி ஷேமன் பேலஸ்லயும் சரி என்னோட நல்லதுக்கு தான் பாடுபடுறீங்களேன்னு சொல்லிட்டு மந்திரவாதி கிட்ட, இதுல உங்களோட கருத்து என்னன்னு கேட்கும்போது மந்திரவாதி இருந்துட்டு, சூனியக்காரி இருள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா, அவளை பத்தி தெரியாம நீங்க அவளை நம்புறீங்க, அதனாலதான் உங்களை சுத்தி இருந்த நிறைய பேர் உங்களை விட்டு போயிட்டாங்க, அவளை வெளியில அனுப்பணும்னு சொல்ல ராஜா கொஞ்சம் கோவமா மந்திரவாதி கிட்ட வந்துட்டு, ஆனாலும் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு சிரிச்சுட்டு, உங்க பையனும் உங்களை மாதிரியே தான் இருக்கான், அப்புறம் எனக்கு இப்போ ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்களே அது என்னையே எதிர்க்கிற மாதிரி இல்ல, இது தப்பா இருந்ததுன்னா நீங்க மட்டும் இல்ல ராஜமாதாவும் இதுக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் அப்படியே ஹீரோயின் அசிஸ்டண்ட காட்டுறாங்க. அவங்க ஒரு குகை மாதிரி இருக்கு, அங்க உட்காந்துருக்காங்க. ஹீரோ இன்னும் கண்ணு முழிக்கல. ஹீரோ உடம்புல ஒரு ஷீல்டு மாதிரி இருந்துச்சுல, அது போயிருச்சுல, இப்ப அதனாலதான் மயக்கத்துல இருக்கானா. ஹீரோவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, ஆனா ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகையா வருது. என்னால இவனும் சாக போறானா என்னமோன்னு அழுதுட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே அப்பாவை போய் பார்த்துட்டு வான்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அவன் உங்களை எப்படி இப்படி தனியாக விட்டுட்டு போக முடியும்னு யோசிக்கிறான். ஆனால் அவள் அதெல்லாம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நீ போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இன்னொரு பக்கம் சூனியக்காரியை தான் கட்டுறாங்க. அவளை அந்த முகமூடி கில்லர், அதான் நம்ம யோனோட அசிஸ்டன்ட் இருக்கால, அவள் அப்படி சூனியக்காரியோட இடத்துக்கு கூட்டிட்டு வர, சூனியக்காரி இருந்துட்டு நீ ஏன் இளவரசி பின்னாடி போகலன்னு கேட்குறா. அதுக்கு இந்த முகமூடி கில்லரும், நான் உங்களை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், நீங்கள் உடம்பு முடியாமல் இருந்தீங்க தான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்ல, நீ என்னோட விருப்பத்தை என்ன ஃபர்ஸ்ட் பார்த்துருந்த அப்படின்னா கண்டிப்பாக நீ இளவரசி பின்னாடி தான் போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் இளவரசியை தேடி போகிறேன், அவள் பக்கத்தில் தான் எங்கேயோ கிளம்புறா. ஆனா சூனியக்காரியால எந்திச்சு நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறா. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் ராஜமாதாவையும் மந்திரவாதியும் தான் காட்டுறாங்க. அவரு இப்போதைக்கு எந்த அடியாட்களையும் அனுப்ப வேணாம், நம்ம ராஜாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, நான் இதுக்கு ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜமாதாவும் கண்டிப்பா அந்த குழந்தைய காப்பாத்துங்க, அவளுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப கரெக்டா அசிஸ்டன்ட் அங்க வரான். அவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். சூனியக்காரி இப்படியே இடத்த கண்டுபிடிச்சிட்டா, அது மட்டும் இல்லாம ஹீரோ இப்போ மனிதாரனா இல்ல, நாம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க, நீ இப்போதைக்கு ஹீரோயினா ஒரு பத்திரமான இடத்துல இருக்க வையின்னு சொல்லிட்டு மந்திரவாதி ஒரு புக் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அது என்ன புக்குன்னு தெரியல. அசிஸ்டன்ட் உடனே அதை நிறுத்தி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப ஆபத்து, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னும் போது, இததான் நான் கடைசியா பண்ண முடியும், வேற வழி இல்ல, நீ இப்போதைக்கு ஹீரோயின் எங்கேயாவது கூட்டிட்டு போ, யோன் கிட்ட உதவி கேளுன்னு சொல்ல, அசிஸ்டன்ட் எனக்கு ஒருத்தர் தெரியும் நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இந்த மறக்கிற மருந்து இருக்குல்ல அதை மந்திரவாதி கொண்டு வர சொல்றாரு. எதுக்குன்னு தெரியல. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கண்ணு முடிச்சுட்டான். ஹீரோயின் பக்கத்துல தான் உட்காந்துருக்கா. ஆனா ஹீரோயின் பின்னாடியே ஒரு பேயும் இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு பயங்கரமா பயப்படுறான். அவனால பயம் தாங்கவே முடியல, கிட்டு நடுங்குறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் என்ன நினைச்சிட்டானா நம்மளை பார்த்து தான் பயப்படுறான் போல அப்படின்னு நினைக்கிறா. காத்தெல்லாம் பொத்திக்கிட்டு ஆன்னு அலறான். அப்படியே கிட்டு நடுங்கி தள்ளி போக பாக்குறான். உடனே ஹீரோயின், சரி இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம்னு எந்திரிச்சு போக பார்க்க, டக்குன்னு அவ கையை பிடிச்சிட்டு என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்றான். இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, அப்ப நம்மளை பார்த்து பயப்படல போலன்னு. அப்புறம் அப்படியே ஹீரோயின் அவளை ஹக் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாங்க யோனும் அசிஸ்டன்ட்டும் வராங்க. அசிஸ்டன்ட் யோனை கூட்டிட்டு வந்துட்டான் போல. அப்புறம் இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் ஹீரோயினும் ஹீரோவை கைத்தாங்களா கூட்டிட்டு போலான்னு பார்த்தா ஹீரோ ரெண்டு பேருமே தட்டி
தட்டி தட்டி விடுறான், தள்ளி தள்ளி விடுறான். அவன் ரொம்ப பயத்துல இருக்கான். அப்புறம் யோன் தான் ஹீரோவை தோல்ல தூக்கி போட்டு கொண்டு போறான். அப்படியே இன்னொரு பக்கம் மந்திரவாதியை பார்த்தா அவர் ஒரு புக்கை எடுத்தார்ல, அதை அப்படியே வாசி முடிக்கிறாரு. பக்கத்துல இந்த புக் ஆஃப் பேனிஷ்மெண்ட்ல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சார்ல, அதையும் வச்சிருக்காரு ஒரு பெட்டியில. அதை எடுத்து பார்த்து நம்ம ஹீரோவை பத்தி தான் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோவை பலி கொடுக்க தயாராயிட்டாரோ என்னமோ தெரியல. இப்ப ஹீரோ ஹீரோயின் அசிஸ்டன்ட் எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு பார்த்தா இந்த ரவுடி பேபி இருக்கால, அவ கடைசியா போறப்போ ஒரு இடத்துல என்ன வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தால, அங்கதான் வந்திருக்காங்க. இப்போ ரவுடி பேபி ஹீரோவை வந்து பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கான் அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு பின்னாடி அசிஸ்டன்ட் யோனு பேசிட்டு இருக்காங்க. யோன் ஹீரோக்கு இப்படி ஆயிடுச்சுல அந்த சாபத்தை பத்தி கேட்க, அவன் 15 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு சாவான். ஹீரோயினுக்கு பிடிச்சவங்க சாவறத அவ பாக்குறது தான் அவளோட சாபம். உங்களுக்கு அப்படி இருந்தப்போ ஹீரோயின் அந்த கோயில்ல இருந்தா, அதனாலதான் உங்களுக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த யோன் இருந்துட்டு ஹீரோ இங்கேயே விட்டுட்டு போயிருவோம், அவன் கூட ஓடனா நம்மளால தப்பிக்க முடியாது, அவனால எழுந்து கூட நடக்க முடியாதுன்னு சொல்ல அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் சொல்றான், இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எப்படி விட்டுட்டு போகன்னு. ஆனாலும் அவனுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல, சரின்னு சொல்லிடுறான். இதை ஹீரோயின் கேட்டுட்டு இருந்திருக்கா. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா அவன் அப்படியே படுத்திருக்கான். பக்கத்துல ரவுடி பேபி பயந்துகிட்டே உட்காந்துருக்குது, ஹீரோவுக்கு பேய் பிடிச்சிருக்கோ என்னமோன்னு. அப்போ ஹீரோ ஒரு பேப்பர்ல இந்த முகம் ஒரு சைடு எரிஞ்ச பொண்ணு இருந்தால, அவ பேயா வரும்போது ஒரு சிம்பிளை காட்டினால, அதை வரைஞ்சி வச்சிருந்திருக்கான். அதை இவகிட்ட கொடுத்து இந்த சிம்பிள் எதை பத்தினது, இதுக்கு சம்பந்தமா எதாவது இருக்கோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்றான். அப்படி ஹீரோயினை பார்த்தா அவ யோன் அசிஸ்டன்ட் சொல்றதை கேட்டுட்டு இருந்தால, யோன் கிட்ட உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. யோன் இருந்துட்டு என்னை விட அவன் உனக்கு முக்கியமா போயிட்டானா, அவனுக்காக என்ன தூக்கி போடுறியா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் எனக்கு தெரிஞ்ச யோன் இது கிடையாது, அவன் என்னோட கஷ்டப்படுற இதயத்தை தான் பார்ப்பான், என்னை பாசமா தான் பாத்துக்கிட்டான், இந்த உலகத்துல யாருமே தேவையில்லாம பிறக்கலன்னு சொல்லுவான்னு சொல்ல, இவன் உடனே நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஹீரோயினும் நீ கிடையாது, நீ எதா இருந்தாலும் நான் சொல்றத நம்புவ, நான் எங்க கூப்பிட்டாலும் என் கையை பிடிச்சிட்டு பின்னாடி வருவேன்னு சொல்ல, ஹீரோயின் உடனே அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒன்னும் தெரியாத பொண்ணு இப்ப நான் கிடையாது, அந்த பொண்ணு எப்பவோ போயிட்டான்ட்டு அங்க இருந்து போயிட்டா. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் சூனியக்காரியை காட்டுறாங்க. அவ இப்பதான் கண்ணு முழிக்கிறா. பக்கத்துல அந்த முகமூடி கில்லர், அதான் யோனோட அசிஸ்டன்ட், அவளும் நின்றுட்டு இருக்கா. கரெக்டா சூனியக்காரி கண்ணு முழிக்கவும், கண்ணு முழிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, உள்ள யாரும் வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா யோன் தான். அப்புறம் அந்த முகமூடி கில்லர் அங்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டா. யோன் நேரா வந்து சூனியக்காரியோட கழுத்துல வாழ வச்சுட்டு, ஹீரோயினை சரி பண்ணா என்ன பண்ணணும், நீ அவளுக்கு என்ன பண்ணி வச்சிருக்க, ஒன்னாலதான் அவளுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படிலாம் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சூனியக்காரர் இருந்துட்டு, நீ இவ்வளவு தீப்பொறியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, உன் மனசு மாறுறதுக்கு என்ன காரணம், இப்ப நீ எனக்கு கொண்டுட்டா மட்டும் உன் மனசு பழையபடி ஆயிடுமா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கா. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, யோனுக்கு இப்படி ஆனது, ராஜாக்கு இப்படி ஆனது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட சூனியம் தானு கேட்க, இதை எனக்கு கத்து கொடுத்ததே உங்க அப்பா தான் சொல்றா. இப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகுது. மந்திரவாதி டோய்ஸ் டெம்பிள்ல இருக்கும்போது அங்க இந்த சூனியக்காரி வந்திருக்கா. அப்பெல்லாம் அவன் சூனியக்காரி கிடையாது போல. அப்போ இந்த ராஜ குடும்பத்துக்குள்ள சேவை பண்ணுவாங்கல்ல, அப்படி ஒரு பொண்ணாதான் இருந்திருக்கா. ரொம்ப உடம்பு முடியாம வந்து கிடந்திருக்கா. மந்திரவாதி தான் அவளை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்பதான் அந்த பொண்ணு, அவங்களாம் என்ன கொல்ல பாக்குறாங்க, ராஜாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி என்னை யூஸ் பண்ண பார்த்தாங்க, அது சரியா வரலன்னு இப்ப என்ன துரத்துறாங்க, நாய் மாதிரி இழுத்துட்டு போனாங்க, என்ன கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் மந்திரவாதி தான் சமாதானப்படுத்திருக்காரு. அது பழி வாங்கணும்லாம் பேசியிருந்திருக்கு, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியும் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இந்த மந்திர சீட்டு அதெல்லாம் எழுதுவார்ல, அதை பத்தி சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதை நம்ம ஆத்மார்த்தமா பண்ணணும், மத்தவங்களுக்காக பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்ல, சூனியக்காரி இருந்துட்டு நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்கு தான் மொதல் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவர் இருந்துட்டு அப்பெல்லாம் செல்ஃபிஷா இருக்கக்கூடாது அப்படிலாம் பேசிட்டு இருக்க. அப்ப அந்த ரூம்ல ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இந்த சூனியக்காரி கேக்குது. அது மட்டும் இல்லாம மந்திரவாதி நல்ல மனசோட தான் இதெல்லாம் பண்ணணும், கோவம் பேராசை பொறாமை இந்த மாதிரி எண்ணத்தோடலாம் நீ இந்த வேலையெல்லாம் பார்க்காத, அப்படி இருந்தா நான் இதை உனக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அப்புறம் அப்படி ஒரு தடவை மந்திரவாதி இல்லாத நேரம் அவன் அந்த ரூம்ல இருக்கும்போது அந்த பெட்டியில இருந்து திரும்பவும் சத்தம் வந்திருக்கு. ஏதோ ஒரு வாய்ஸ் அவளுக்கு கேட்கவும் அந்த பெட்டி பக்கத்துல போறா. டக்குன்னு அந்த பெட்டி தானாவே திறக்குது. என்னடான்னு பார்த்தா உள்ள ஒரு வாள் இருக்கு. ஒரு கட்டை கத்தி ஒண்ணு கருப்பு கலர்ல வச்சிருப்பாள்ல, அந்த வாள் தான். அங்க இருந்துதான் முத அவளுக்கு கிடைச்சிருக்கு போல. அது அப்படியே பிளாஷ்பேக் முடியுது. முதல்ல சூனியக்காரி நல்ல பொண்ணாதான் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் ராஜ்யத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு இவளை ஏதோ பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளை கொலை பண்ணி ட்ரை பண்ணிருக்காங்க. அங்க இருந்து எஸ்கேப் ஆகி நம்ம மந்திரவாதிட்ட வந்திருக்கா. மந்திரவாதி அவளை காப்பாத்திருக்காரு. இப்ப இந்த கதையெல்லாம் சூனியக்காரிட்ட இருந்து யோன் கேட்டுட்டு அவன் முகம் அப்படியே பாவமா மாறுது. அவன் என்ன நினைக்கிறான், இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அப்பா தான்ற மாதிரி. சூனியக்காரியும் நீ ஏன்பா வருத்தப்படுற மாதிரி இருக்க, உங்க அப்பா பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ, இப்போ மனசு வேற ஹீரோயின் கிட்ட இருந்து மாறிடுச்சு, நீ அதெல்லாம் மறந்துரு, எல்லாத்தையுமே மறந்துரு அப்படி இப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்க. யோன் இருந்துட்டு எங்க அப்பா தப்பு பண்ணியிருந்தாருன்னா அதை நான் சரி பண்ணுவேன், தேவையில்லாமலாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நேரா அவன் அப்பாவை தான் போய் பாக்குறான்.
அங்க டோயஸ் டெம்பிள்ல. அவர் ஹீரோயினுக்காக புதுசா அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டமா மந்திர சீட்டு கட்டி வச்சிருக்காரு. இவனும் அங்க வந்து, நான் இப்போ ஒரு அதிகாரியா உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், நீங்க எதுக்காக இளவரசியை காப்பாத்துனீங்க, பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இப்போ உங்க பையனா கேக்குறேன், நீங்க எதுக்காக அந்த சூனியக்காரியை நிறுத்தல, அவளுக்கு எதுக்காக மந்திரம்லாம் கத்து கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவரும் அவளை நான் திருத்தியெல்லாம் நினைச்சுதான் கத்து கொடுத்தேன்னு சொல்ல, இந்த யோன் இருந்துட்டு, இப்ப இந்த சாபம் உருவானதுக்கு மூல காரணமே நீங்களா தான் இருந்திருக்கீங்க, உங்களால ஹீரோயினுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவர் ஒன்னு, ஆமா கரெக்டு தான், அந்த சாபம் வந்ததுக்கு காரணம் சூனியக்காரியை நான் விடாம இருந்தது தான், அது மட்டும் இல்லாம உனக்கு ஹீரோயினை பிடிச்சதுக்கு காரணமும் நான் தான், அதாவது எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு யோன் கோவம் அங்கிருந்து கிளம்பிட்டு நேரா ராஜாவை பார்க்க போறான். அங்க போய் இருந்துட்டு, என்னால இளவரசியை கொண்டு வர முடியல, என்னை மன்னிச்சிருங்க, உங்க உத்தரவை நிறைவேற்ற முடியலன்னு சொல்றான். ராஜாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நான் உன்னை நம்பினேன், நீ எனக்காக என்ன வேணா செய்வேன்னு சொன்ன, ஆனா இப்படி பண்றிய அப்படின்னு சொல்லிட்டு வாள் எடுத்து அவனை சீவலான்னு பாக்குறாரு. ஆனா அவருக்கு மனசு வரல. டக்குன்னு கீழே போட்டுட்டு அவன்கிட்ட இருந்து பதவியையும் பறிக்கிறாரு. அப்படியே இனிமே நீ எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாதுன்னு சொல்ல, அவனும் எதுவும் சொல்லாம அமைதி அப்படியே முட்டி போட்டு இருக்கான். இனிமே அரண்மனை பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்ல, அவனும் அவருக்கு மரியாதை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே அங்க கட் பண்ணி ரவுடி பேபி தான் கட்டுறாங்க. இந்த ரவுடி பேபி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சு என்னத்தையோ தூக்கி வீட்டு வாசல்ல தெளிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அங்க அசிஸ்டன்ட் வர அவன் மேலேயும் தெளிச்சுட்டு, அதென்ன அவங்க 2 பேருக்கு பேய் பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கலன்னு கேட்டுட்டு இருக்கா. இவனும் அவங்களுக்கு பேய் பிடிக்கல, அது வேற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல, அப்படி வாக்குவாதத்துல 2 பேருக்கும் சண்டை வருது. இவங்க 2 பேரும் பேரா கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரம் மந்திரவாதி அங்க வராரு. ஹீரோ இப்ப எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு அப்படி உள்ள போய் ஹீரோவையும் பார்க்க, அவன் அப்படி ரொம்ப சோர்ந்து போய் தான் இருக்கான். இவர் அசிஸ்டன்ட் கிட்ட அந்த மறக்கிற மருந்து கேட்டிருப்பார்ல, அது ஹீரோக்காக தான் கேட்டிருப்பார் போல. ஹீரோ கிட்ட, நீ இந்த மருந்தை குடிச்சிட்ட அப்படின்னா ஹீரோயினை மறந்துடுவ, இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம், அதனால இதை குடின்னு சொல்ல, அவன் என்னென்ன கோலன்னு நினைச்சிங்களா அப்படியே விட்டுட்டு போறதுக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவரு, நான் உனக்காக சொல்லல, நான் ஹீரோயினுக்காக சொல்றேன், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவளால் தாங்கவே முடியாது, இது அவளுக்காக அப்படின்னு சொல்றாரு. அவளுக்காக என்னொன்னே அவனும் மனசு மாறிட்டான் போல. அப்படி எடுத்து அதை குடிக்க போற மாதிரி கிட்ட போறான். ஆனா குடிக்கல, டக்குன்னு கீழே ஊத்திட்டு, நான் ஹீரோயின் கூட இருந்த நினைவுகள்லாம் ரொம்ப பொக்கிஷம் மாதிரி எனக்கு, அதை நான் மறக்க விரும்பல, என்ன ஆனாலும் நான் ஹீரோயினை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இவர் மனசுல அப்படின்னு நினைக்கிறாரு, அப்ப நீ தான் அந்த 108வது மெழுகுவர்த்திக்கு சொந்தக்கார அப்படின்ற மாதிரி. அப்புறம் அப்படி பேசிட்டு மந்திரவாதி வெளியில வந்தா அங்க ஹீரோயின் வரா. அப்பான்னு கூப்பிட இவர் மரியாதை வைக்கிறாரு. இளவரசிக்கு மரியாதை வச்சுதான் ஆகணும், இப்பெல்லாம் இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்ல, அப்புறம் தான் அவரு, சூனியக்காரி எப்போ வேணா ஒன்று தேடி வரலாம், நாளைக்கே இங்கேருந்து கிளம்பணும், சூனியக்காரி கண்டுபிடிக்காத மாதிரி வேற ஒரு இடத்த தேடி பிடிக்கணும்னு சொல்ல, இவளும் வேற ஒரு இடத்த எங்க போய் தேடி கண்டுபிடிக்க, எங்க போனாலும் தான் அவ வந்துடுறாளே, நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன், அந்த ராஜமாதா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி லெட்டரை எழுதி கொடுத்துருப்பா போல. இவர் ஒரு ராஜமாதாட்ட கொண்டு கொடுக்குறாரு. அதுல என்ன எழுதியிருந்தான்றது நமக்கு காட்டல. இது ரொம்ப ஆபத்து மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, இவரும் ஆபத்து மாதிரி தான் தெரியுது, ஆனா இதுதான் சரியான தீர்வுன்னு சொல்றாரு. இப்ப அப்படியே நைட் ஆயிடுச்சு. ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, பரவாயில்ல நீ இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சிட்டியே, நீ ஸ்ட்ராங்கான ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாளைக்கு கிளம்ப போறதையும் சொல்றா. என்னாலயா அப்படின்னு அவன் கேட்க, உன்னாலதான் இல்ல, எனக்காகத்தான், நான் வாழணும்ல, அந்த சாபத்தை போக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் புரிஞ்சுக்கிறான். சரி நீ போயிட்டு வா, போயிட்டு சாபத்தை போக்கி என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றான். 2 பேருக்குமே பிரிய போறோம்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஹீரோ இருந்துட்டு, உனக்கு எதிரி சூனியக்காரி, எனக்கு எதிரி சூனியக்காரியோட ஆள அந்த முகமுடி கில்லர், இப்ப நம்ம 2 பேரும் ஒரே டீம்ல இருக்கோம், அது மட்டும் இல்லாம இந்த டீமுக்கு நீ கேப்டனாரு, நீ தானே பயங்கரமான ஆளா இருக்க அப்படின்னு சொல்லி லைட்டா கலாய்க்கிற மாதிரி பேசுறான். அவ வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி அவன் கஷ்டத்துல இருந்தாலும் அவளை சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆயிடுச்சு. நம்ம ராஜாவை தான் கட்டுறாங்க. அவர் செம்ம கடுப்புல இருக்காரு. அவரோட பணியால கூப்பிட்டு, ஹீரோவோட அண்ணன் இருக்கான்ல, அவன் தான் முகமுடிக்கல தப்பா பிடிச்சி கொடுத்துட்டான்ல, அந்த கோவத்துல அவனை வர சொல்ல, அவனும் வந்து கிடுக்கிடு நடுங்கிட்டே முட்டி போட்டு கிடக்குறான். நீ அரண்மனை பாதுகாவலர் தானே, அதனால உன் உயிரே எனக்காக கொடுப்பதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே வாள் எடுத்து நேராக அவன் கழுத்துக்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறாரு. இப்போ நான் உன்னை கொன்னாலும் நீ வந்து தப்பா எடுத்துக்க கூடாது, நீ எனக்காக உயிரே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கொஞ்ச நேரத்தில் கோவம் வந்துருச்சு. அது எப்படி எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த முகமுடிக்கலன்னு சொல்லி என்கிட்ட ஏமாத்துவ அப்படின்னு சொல்ல, அவன் சொல்லி பார்க்குறான், எனக்கு தெரியாது, சத்தியமாக நான் ஏமாத்தன்னு நினைக்கல, தெரியாம தான் சொல்லிட்டேன், என்னை கொன்றுங்க கொன்றுங்க அப்படின்றான். அப்புறம் அவர் இருந்துட்டு, நீ எனக்காக ஒரு வேலை பண்ணணும்னு சொல்லி நம்ம இளவரசி இருக்கால
அவளை பிடிக்கிற வேலையை இவங்கிட்ட கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் யோனை ஃபாலோ பண்ணா இளவரசியை பிடிச்சிடலான்றதையும் சொல்கிறாரு. இவன் எப்படி ஆளு, நான் அப்படி பிடிச்சிருவேன் இப்படி பிடிச்சிருவேன்னு பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே அங்கே கட் பண்ணி யோனோட அசிஸ்டண்ட்டையும் தான் காட்டுறாங்க. அவங்க பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்க இந்த ஹீரோவோட அண்ணன் பின்னாடியே 2-3 அடியாட்களை கூப்பிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இன்னொரு பக்கம் சூனியக்காரியை பார்த்தா அவ ஒரு ஜாடியில இளவரசரோட ஆத்மாவை அடைச்சு வச்சிருந்தாளா, அந்த ஜாடி தடபுடான்னு அடிச்சுட்டே கிடக்குது. அந்த சாவு இருக்கிற வரைக்கும் அந்த ஜாடி அடிச்சுக்கிட்டே தான் கிடக்கும். அப்போ ஒரு அடியாள் பொண்ணு வந்து இவகிட்ட ஏதோ சொல்ல இவளும் வெளியில போறா. ஹீரோயினை கூட்டு போறதுக்காக பல்லக்கு வந்திருக்கு. யோன் அதை பார்த்துட்டு அது எப்படி பல்லக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அசிஸ்டன்ட் அதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்க இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்துட்டு நான் அக்கம் பக்கம் நிலமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்போ ஹீரோயின் போறதுக்கு ரெடி ஆயிட்டாளா. ஹீரோ உள்ள ரூம்குள்ள தான் பூட்டிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு வருத்தமா தான் இருக்கு. அவன் அப்படி யோசிச்சுட்டு இருக்க திடீர்னு யாரையோ தூக்கிட்டு போற மாதிரி சத்தம் கேட்குது. இவனும் பயந்து போய் வெளியில வந்தா இந்த முகமுடிக்கல இருக்கல்ல, அதான் இவனோட அசிஸ்டன்ட். அவ ஹீரோயினோட வாயை பொத்தி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. இவன் அதை பார்த்துட்டு அவனால முடியல. இருந்தாலும் அவனால முடிஞ்ச மட்டும் ஓடி போய் அவளை தள்ளி கிள்ளி விடுறான். அப்ப இந்த முகமுடி கிளரோட கையை பிடிக்க அந்த கையில தான் ஏற்கனவே அடிபட்டிருக்குல்ல, அவளுக்கு வேற வலி தாங்க முடியல. அப்படி வாள் எடுத்து சீவிடலான்னு பார்க்க அந்நேரம் கரெக்டா யோன் வந்துட்டான். யோன் வரையுமே அவன் அங்கிருந்து ஓடிட்டா. அப்பதான் ஹீரோ நோட் பண்றான் அவனோட கையில ரத்தமா இருக்கு. ஹீரோக்கும் யோனோட அசிஸ்டன்ட் தான் ஞாபகம் வரான். அப்புறம் அவளை துரத்திட்டு போனால யோன், அவன் அவளை மிஸ் பண்ணிட்டான் போல. இங்க வந்து நம்ம சீக்கிரம் இங்க இருந்து போகணும், நீ ஹீரோயின் அங்க இருந்து சீக்கிரம் கூட்டிட்டு போன அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு நான் ஹீரோவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை எல்லாத்தையுமே ஹீரோவோட அண்ணன்கார வேற வேவு பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். இப்ப அப்படி ஹீரோயினை பல்லக்கில் ஏற்றி கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவை யோன் அந்த பக்கமா கைத்தாங்கள தூக்கிட்டு போவ இந்த ஹீரோவோட அண்ணன் இதெல்லாம் பாக்குறான். அவனுக்கு ஹீரோயின் ஞாபகம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஹீரோ அவனோட அம்மா இறந்த இடத்துல வச்சு இவனை கொல்ல பார்ப்பானா, அப்போ கூட அவ தானே கூட இருந்திருப்பா. இவனுக்கு அந்த பொண்ணு தான் ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே சூனியக்காரியை பார்த்தா அவ ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோயினுக்கு தான் எங்கேயோ இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிச்சு போல. அப்ப பார்த்து ஒரு பல்லக்க பார்க்க கூட வந்து அடியாள் பொண்ணுங்க கிட்ட அந்த பல்லக்க ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் இளவரசி இருப்பா, போய் புடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப இந்த அடியாள் பொண்ணுங்களும் பின்னாடியே ஓடி போய் ஒரு பல்லக்க திறந்தா அந்த பல்லக்கில் இளவரசி இல்ல. பார்த்தா இன்னொரு பல்லக்கில் அந்த பக்கமா தூக்கிட்டு போயிட்டாங்க போல. கரெக்டா அந்நேரம் ராஜமாதா வராங்கன்னு வேற அறிவிப்பு வருது. பார்த்தா ராஜமாதா ஒரு பல்லக்கில் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே சூனியக்காரிய பக்கத்துல கூப்பிட்டுட்டு என்னாச்சு இந்நேரம் அரண்மனையில இருக்காம இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க நீங்க தான் இளவரசியை காப்பாத்துனீங்களான்னு டைரக்டாவே ராஜமாதா கிட்ட கேக்குது. இளவரசியா, அவ செத்து போயிட்டான்ல, நீ என்கிட்ட சொன்னு தெரியாத மாதிரி பேச சூனியக்காரியாலே எதுவும் சொல்ல முடியல. அப்புறம் ராஜமாதாவும் நான் என் வீட்டுக்காரரோட சமாதிக்கு போய்கிட்டு இருக்கேன், நீ வரியா அப்படின்னு கூப்பிட சூனியக்காரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றா. அது எப்படி ராஜமாதா நானே கூப்பிடுறேன் வரமாட்டேன்னு சொல்றேன் அப்படின்னு போது இல்ல எனக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சமாளிச்சுட்டு இந்த சூனியக்காரி அங்கிருந்து போயிடுச்சு. அப்படி இன்னொரு பக்கம் பல்லக்குல ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. மந்திரவாதிட்ட நான் அரண்மனையில இருந்துக்கிறேன், அதுதான் சேஃபான பிளேஸ்ன்னு சொல்லியிருப்பா போல. இப்ப அவ அரண்மனைக்கு தான் போய்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல சூனியக்காரி என்னை துரத்துறத நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. மந்திரவாதிக்கும் அதுதான் கரெக்ட்னு தோணி இருக்கு. அதே நேரம் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. இப்ப அடுத்து ஒரு மந்திரக்கட்டை ரெடி பண்ணணும்ல, அதுல இவருக்கு கொஞ்சம் எனர்ஜி போய் வீக்காவார் போல. நீ அதை பத்திலாம் யோசிக்க கூடாது, எனக்கு எதுவும் ஆனாலும் நம்மளால தான் ஆச்சுன்னு குற்ற உணர்ச்சிலாம் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவ கொஞ்சம் பயப்படுறா. ஆனாலும் இது சாதாரண விஷயம் தான், இருந்தாலும் நான் முன்கூட்டியே சும்மா ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு சின்னதா மந்திரக்கட்டு மாதிரி போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அதுல மந்திரவாதி உட்கார்ந்துகிட்டு இருக்க அப்படியே ஹீரோயின் அங்க வந்து உட்கார்றா. மந்திரவாதி அவரோட கை வழியே ஏதோ ஒரு பவர் மாதிரி ஹீரோயினுக்கு அனுப்புறாரு. அப்படியே திரும்ப திரும்ப அனுப்பிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துலலாம் அவருக்கு டயர்ட் ஆகுது, ஆனாலும் அவர் நிறுத்தல. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா யோன் ஹீரோவுக்கு துணைக்கி உட்கார்ந்துருக்கான். அப்போ ஹீரோவோட கழுத்துல இருந்து அந்த சிம்பல் மறையுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீரோயினோட சாபம் தற்காலிகமும் முடக்கப்பட்டிருக்கு. இந்த சூனியக்காரி வேற நேர டோயஸ் டெம்பிளுக்கே வந்துட்டா. அதான் அந்த மந்திரவாதி இருக்கிற இடம். உள்ள வந்து பார்த்தா அங்க ஹீரோயின் இல்ல, நம்ம மந்திரவாதி மட்டும்தான் இருக்காரு. அவர் ஆனா ரொம்ப டயர்டா இருக்காரு. அவர்கிட்ட வந்து இளவரசி எங்கன்னு கேட்க அவங்க இந்த நாட்டோட இளவரசி, மரியாதை இல்லாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த சூனியக்காரி மந்திரவாதியோட கையெல்லாம் நோட் பண்ணுது. கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அவிஞ்சு போய் இருக்குது. சாதாரண விஷயத்துக்குலாம் உங்களோட வாழ்க்கையை பணைய வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு அவரும் பேச முடியாம பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த சூனியக்காரி கையை கொடுக்க அவர் கையை பிடிக்காம அதுக்கு நான் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சூனியக்காரியோட மடியிலே செத்து போயிடுறாரு. அப்புறம் இந்த சூனியக்காரி கொஞ்சம் அழுதுட்டு மந்திரவாதியோட கையை பிடிச்சி ஒரு கீரலை போட்டுட்டு இந்த சூனியக்காரியோட கையிலேயே ஒரு கீரலை போட்டுட்டு 2 கையை ஒன்னா வைக்குது. அப்படியே கருப்பு புகையா ஒன்று வர மாதிரி இருக்கு. மந்திரவாதியோட கையை கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது. அப்படியே அவனும் கண்ணு முழிக்கிறாரு. ஆனா கண் கருவிழி ஒரு மாதிரி கலர்ல இருக்குது, ஏதோ சூனியம் பண்ண மாதிரி. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் இத்தனை நாளா ஹீரோயின் ஒரு கோயில்ல இருந்தால அங்க நின்று ஏதோ ஒரு மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். என்ன மருந்து தெரியல. இந்த ரவுடி பேபிட்ட ஒரு சிம்பலை காமிச்சு இதை பத்தி தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தால அவனை
அவளும் பார்த்துட்டு வந்திருப்பா போல. சின்ன வயசுலேயே குழந்தைங்களெல்லாம் கடத்துவாங்களாம். அப்படி கடத்திட்டு வர குழந்தைங்க மேலே இந்த மாதிரி சிம்பிளா பச்சை கொடுத்து விடுவாங்க போல. அதுவும் பொம்பளை பிள்ளைங்கள மட்டும்தான் கடத்திட்டு வந்து பிச்சை எடுக்க விட்டுட்டு அந்த பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களானோன்னு இந்த கீசாங்ஸ் இருப்பாங்கல்ல அந்த இடத்துல வித்துருவாங்களாம். இதெல்லாம் கேட்டோடனே ஹீரோவுக்கும் நான் யாரும் கொஞ்சம் ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக யோனோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் வரான். அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கல வழியில நிறுத்தி, உனக்கு தான் காயமா இருக்குல்ல, நான் மருந்து கொண்டு வந்திருக்கேன், அன்னைக்கு பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, இப்போ சரியாயிடுச்சுல அதனால தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்டோட கையவே பிடிக்கிறான். அவளுக்கு தான் அந்த இடத்துல கீரல் விழுந்துருச்சுல, வலிக்குது, ஆனாலும் வெளியில காட்ட முடியல, ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு நிக்கிறா. இவன் வேணும்னு தான் பிடிச்சி அமுக்குறான். அப்புறம் அந்த மருந்தையும் கொடுக்க அவன் வேண்டாங்கிறா. ஆனாலும் இல்ல பரவாயில்ல போட்டுக்கோ, இல்லைன்னா செப்டிக் ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பார்க்குறான். பேசும்போதெல்லாம் வேற அந்த முகமுடி கிளரோட தோல்லையே பிடிச்சி அமுக்குறான். அவளுக்கும் வலி தாங்க முடியல, ஆனாலும் காட்டிக்காம இருக்கிறா. அப்புறம் அப்படியே அங்கே கட் பண்ணி மந்திரவாதியம் தான் காட்டுறாங்க. அவர் டோயஸ் டெம்பிள்ல அவர் மட்டும் நின்றுட்டு இருக்க, அங்கே அவரோட அசிஸ்டன்ட் வரான். வந்துட்டு அவரை கூப்பிட்டுட்டே இருக்கான். அவர் ஃபர்ஸ்ட் திரும்பவே இல்லை. அப்புறம் தான் பார்த்தா திரும்பினவர் வாள் எடுத்து சடான அசிஸ்டண்டோட கழுத்திலே வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கண்ணு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இளவரசி எங்க இருக்கா, அவ இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு வேற சொல்றாரு. அப்படியே அங்க கட் பண்ணி சூனியக்காரியை காட்டினா அவ 5-6 அடியாளுங்க கூட அவளோட இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கா. இளவரசி இந்த ஊரை விட்டு போனாலும் போயிருப்பா, அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படி பேசிட்டே வர பார்த்தா நம்ம ஹீரோயின் சூனியக்காரியோட இடத்துல நின்றுட்டு இருக்கா. இதை பார்த்து சூனியக்காரி லைட்டா சிரிக்க, ஹீரோயின் லைட்டா சிரிக்க, என்னடா நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்து ஹீரோயினுக்கு என்ன ஆகும், யோனோட அசிஸ்டன்ட் மாட்டிக்கிட்டாளா இல்லையான்றதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.